கோவையில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜை அன்னதான விழா. மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்ற மகா அன்னதானத்தை பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார். கோவை ஸ்ரீ பம்பவாசா ஐயப்ப பக்தர்கள் சார்பாக 20ஆம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா சாய்பாபா காலனி கே புதூர் மகா சக்தி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அதிகாலை கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பஜனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற மகா அன்னதானத்தை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். சமத்துவத்தை போற்றும் விதமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ஐயப்பன் பூஜை அன்னதான விழாவில் அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி, தமிழக முதல்வர் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் என்று கூறுவதாகவும், அதன் அடிப்படையில் கோவையில் இதுபோன்ற சமத்துவத்தை போற்றும் வகையில் அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சாய்பாபா காலனி திமுக பகுதி கழக செயலாளர் KM ரவி, ஜீவசாந்தி, ஷலீம், பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், கோவை தல்கா, ஆசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்மவாசா ஐயப்ப பக்தர் குழுவினர் கண்ணன், குமார், சுரேஷ், முரளி, புஷ்பராஜ், சுப்பிரமணி, கனகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். சுப்பிரமணி தீபாரதன் கொடுத்துருங்க. சாமி இங்க பாருங்க, எல்லாரும் சாமி இப்படி திரும்பி சாமி இங்க பாருங்க சார், கொஞ்சம் சாமி இப்படி வாங்க, சாமி இப்படி வாங்க. சரி அப்படியே சாமி இங்க பாருங்க.